ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் டைம்லைனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சு மேலே வச்சாலே நம்மளுக்கு ஒரு நியூ டைம்லைன் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூவாக ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு டைம்லைனோட நம்பர்ஸும் காட்டும். நம்மளுக்கு 4 டைம்லைன் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு மேலே வந்து வீடியோ ஷோ ஆகும் அண்ட் கீழே வந்து ஆடியோ இருக்கும். நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணாலே நம்மளுக்கு கீழே தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இந்த ப்ளஸில் வச்சு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஆட் பண்ணுற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஓவர் ரைட் வச்சா நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோவோட பக்கத்தில் இந்த மாதிரி ஆட் ஆகிக்கும். ஆர்எல்ஸ் அப்பன்னு வச்சா அந்த மாதிரி லாஸ்ட்டில் ஆட் ஆகிக்கும். ஆர்எல்ஸ் நியூ ட்ராக்கு ஒரு நியூ ட்ராக்கில் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம்லைனை எங்கே வச்சு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிக்கும். உங்களோட டைம்லைன் எங்கே இருக்கோ அங்கே வந்து ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ட்ராக்கில் ஆட் பண்ணோம். இது வந்து 3rd ட்ராக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ட்ராக்கில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு நியூவாக ஒரு ட்ராக் வேணால் ஜஸ்ட் ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேனேஜ் ட்ராக்குன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ ட்ராக் நியூவாக ஆட் பண்ணிக்கலாம். நியூ வீடியோ ட்ராக் வந்து ஆட் ஆகியிருக்கு. அண்டு டெலிட் எம்டி ட்ராக் கொடுத்தாலும் நம்மளுக்கு வீடியோ கிளிப் ஆர் ஆடியோ கிளிப் எதுலையாவது ட்ராக்கில் எம்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது கொடுத்தாலே நம்மளுக்கு டெலிட் ஆயிரும் அந்த ட்ராக். அண்ட் அப்புறம் அட்ஜஸ்ட் ட்ராக் ஹைட்டு உங்களுக்கு ஸ்மாலாக வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஆர்எல்ஸ் உங்களுக்கு மீடியம் அப்புறம் பிக் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரினாலும் வச்சுக்கலாம் ட்ராக்கோட சைஸை. அண்டு ட்ராக்கோட மேனேஜரில் போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆட் ட்ராக் கொடுக்கும்போது எத்தனை ட்ராக் ஆட் ஆகணுமோ அது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுத்தா நம்மளுக்கு ட்ராக் ஆட் பண்ணுறச்ச 3 ட்ராக் வந்து ஆட் ஆகும். பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். மேலே வேணுமா கீழே வேணுமா எந்த ட்ராக்கு மேலே வேணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஆடியோ ட்ராக்கும் அதே மாதிரி தான். அண்ட் அப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம யாருனே கட் பண்ணி பார்த்தோம். இங்கே வச்சு கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி சேர்ந்துக்கும். ஸோ பட் உங்களுக்கு கேப் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதை டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ டெலீட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கேப் வந்துக்கும். ரெண்டும் ஜாயின் ஆகாது. அண்டு உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ வந்து இந்த மாதிரி ஆகிக்கும். நம்மளோட வீடியோ வந்து நார்மலில் இங்கே இருக்குது. அண்டு நீங்கள் முன்னாடி போனால் நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஆகும். நம்மளுக்கே தெரியும் இங்கே ஃபாஸ்ட்னு. அண்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்லோ ஆகிக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்பீடு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்டு ரிவர்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வீடியோ கிளிப்பே அப்படியே ரிவர்ஸில் மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் ஆகணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி டைம்லைனை வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த இடத்துல வீடியோ வந்து பேஸ்ட் ஆகிரும். ஸோ இந்த கேப்பை வந்து எப்படி டெலீட் பண்ண கேட்டால் ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு இந்த கேப் வந்து இந்த மாதிரி டெலீட் ஆகிக்கும். அண்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளிப்பை இன்னொரு வீடியோக்குள்ளே வைக்கலாம்னு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அண்ட் அந்த கேப்பை டெலீட் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்டு ஒரு வீடியோவை இந்த மாதிரி ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு கீழே வந்து இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். ஸ்லோ ஸ்பீட் கண்ட்ரோல் அண்ட் அப்புறம் யூனிஃபார்ம் ஸ்பீட் கண்ட்ரோல்னு. ஸோ நீங்கள் இதில் மேனுவலாக உங்களுக்கு ஸ்பீடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டபுள் த ஸ்பீடு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி 2 வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு அந்த ஸ்பீடு வந்து இந்த மாதிரி டபுள் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் நீங்கள் ஸ்பீட் ரேம்பிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, ஆர்எல்ஸ் இந்த மாதிரி நார்மலாக போயிட்டு அப்புறம் ரொம்ப ஸ்லோவாகி அப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, அப்புறம் ரொம்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி ஸ்லோ ஆகிற மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இது நீங்கள் டிஃபால்ட்டாகவே இருக்கிற ஆப்ஷன். இதையும் நீங்கள் சூஸ் பண்ணி வீடியோவில் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டைம்லைனை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் கம்மிங் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.